கணபதி பின்னாடி வர சொல்லியா? பயப்படாதீங்க சார், உங்க பாதுகாப்புக்காக தான் இவங்க வராங்க. அப்படியா? இனிமே தினமும் இப்படித்தான் பழகிக்குங்க. 2 வாரம் முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன். அப்ப வேறு வட்ட செயலாளர் தானே. இனிமே என்ன சார், தினமும் நீங்க இங்க வரலாம், உங்க இஷ்டம். வரணும்னு ஆசை இருக்குப்பா, ஆனா டைம் இல்ல. அது சரி, இது முடிஞ்சு நாம எங்க போறோம்? பாந்திரா நகர் போறோம் சார். எதுக்கு? அங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் சார். ஸ்கூலா? யோ, 5 வயசு இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போனது, அதுக்கப்புறம் போவே இல்லை. யோ, நான் கூப்பிடாம நீங்க யாரும் இதுக்கு மேல வரவே கூடாது. இங்கதான் நிக்கணும். ஜாக்கிரதை. குடியா? இந்தாங்க சார். ஐயா, ஐயா, நான் மினிஸ்டர் ஆயிட்டேன். ஊருக்கு உங்களுக்கு பழைய சித்தையன் தான். உங்க காலையை சுத்துற நாய். காலை காட்டுவியா? ஐயா 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 ஐயா, காலை காட்டுவியா? தொட்டு கும்பிட்டுக்கிறியா? ஐயா ஐயா, போதையா? இது போதையா? 5 வருஷம் தாங்க ஐயா. பதவி பிரமாணம் முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போகணும்னு ஜோசியக்காரன் சொன்னான். அதான் நேரா இங்க வந்துட்டேன். நீங்க தானே என் கடவுள். கடவுளே, இன்னும் ஒரே மாசம் தான் நீங்க வெளியே வந்துடலாம். டிவிஷன் பெஞ்சில மொத்தம் 5 பேர். அதுல 2 பேர் நீதி நீதின்னு கத்தான். தொண்டை பத்தி சாப்பிட்டோம். நமக்கு மத்த 3 பேர் போதும், தீர்ப்பு வந்துடும். பவர் இப்ப நம்ம கைக்கு வந்தாச்சு. இனிமே இஷ்டத்துக்கு பண்ணலாம். உங்க இஷ்டத்துக்கு, உங்க இஷ்டத்துக்கு. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. விஜயராணின்னு வீட்டுல கொண்டு வரட்டுமா? எனக்கு தேவையானதை மட்டும் சொல்லு.
அவன் கிடைச்சானா? மில்கேவோ அவன் எங்க இருக்கான் சொல்லு, போல். கிதர் है वो? தோப்பு இந்த வருஷம் நானே குத்தகை எடுத்துறேன். திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கே. நான் முதலாளிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? கண்டிப்பா முடிச்சு தரேன். நீ போயிட்டு அடுத்த வாரம் வா. சரி வரேங்க. என்ன மாணிக்கம், என்னங்க? நெல்லு மூட்டை தானே? ஆமாங்க. சீக்கிரம் ஏத்துங்கப்பா. ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைச்ச கையோட ஆசிரமத்துக்கு கொண்டு போய் இறக்கிருங்க. இதோ கிளம்பிட்டாங்க. குழந்தைகள் சாப்பிடுற அரிசியை லேட் பண்ணிடாதீங்கயா. அப்புறம் சின்னையா கோச்சு பாரு. வணக்கம் சாமி. வாங்க. சின்னையாவை பார்க்கணும். உள்ள மணிச்சத்தம் கேக்குது இல்ல? பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, வந்துருவாரு. என்ன விஷயம்? பெரிய வீட்டுக்காரரு தண்ணி அடைச்சிட்டாருங்க. ஓ, அது விஷயமா பேச வந்தீங்களா? ஆமாங்க. வந்துருவாரு. ஏதோ தண்ணி பிரச்சனையா? உங்களை பார்த்து தாலி தண்டையெல்லாம் வித்துதாங்க விதை நெல்லு வாங்கணும். வெள்ளாம விளைஞ்சி வர்ற நேரத்துல இப்படி காலம் வந்தா நாங்க என்னையா பண்றது? ஐயா, விலை இருந்தா விளைச்சல் இல்ல, விளைச்சல் இருந்தா விலை இல்ல. இந்த லட்சணத்துல தண்ணி வேற விட மாட்டேங்கிறாங்க. நாங்கெல்லாம் வாழ்றதா சாகிறதா நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா, எங்களுக்கு லாபம் வராட்டியும் பரவாயில்லையா? நாங்க போட்ட முதலாவது எங்களுக்கு வருமா வராதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இடையில இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணா நாங்க என்னையா பண்ணுவோம்? ஐயா, தவிச்ச வாக்கி தண்ணி இல்லைங்கிறான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலை எடுத்துறேன். ஐயா, ஊருக்கெல்லாம் சோறு போடுறோம், எங்க வயிறே ஒட்டி கிடக்கு. இப்படி பங்காளி வேற பலி எடுத்தா எப்படிங்க ஐயா? ஆனா நிரம்பி கிடக்கு. கடலே கைக்குள்ள மரத்த பாரு, அணையில தண்ணி இல்லைன்னு சொல்றாங்களே, இவனுங்க எல்லாம் ஐயா ஐயா, அந்த மண்ணா போடவனுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க சாமி. விளைஞ்ச பயிரெல்லாம் கருகுதியா. தண்ணி திறந்து விடுங்கன்னு கேட்டா கூட்டமா சேர்ந்து எங்களை அடிக்க வராங்க. உடனே வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க சாமி. என்ன ஏதுன்னு வந்து கேளுங்க சாமி, கேளுங்க. எவன் வந்து சொன்னாலும் சரி, மதக மூடினதான் திறக்க முடியாது. மீறி எவனாவது திறக்க சொன்னா ஒரு சொட்டு தண்ணி ஓடாது, ரத்தாறு தான் ஓடும். தண்ணி கேட்டா ரத்தம் தரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பெரிய மனசுங்க. யோ, இந்த நக்கல்லாம் வேற ஆள் கிட்ட வச்சுக்க. நக்கல் இல்லைங்க. ஒரு பிள்ளை தாச்சிக்காரிய பட்டி போட்டு கொள்றதும் பச்சை பயிருக்கு தண்ணி தராம வாட வைக்கிறது ஒண்ணுதாங்க. நிறுத்துங்கடா. சும்மா தண்ணிங்கிறீங்க. 1 லிட்டர் தண்ணி 15 ரூபா. பாலை விட சரிபாதி ஜாஸ்தி, தெரியுமில்ல? காத்தும் தண்ணியும் பொதுங்கிறதுனாலதான் ஏதோ இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க. அதுலயும் கை வச்சா தப்பு. அத கேட்க நீ யாரா? நீ இந்த ஊருக்கு நேத்து வந்தவன்.
பாட்டம் முப்பாட்டம் தலைக்கட்டுல இருந்து நாங்க இங்க இருக்கோம். ஏதோ கூலி வசதி கொடுத்துட்டு 4 பேரை சேர்த்துட்டு வந்தா பெரிய மனுஷனாடா நீ? இது கூலிக்கு வந்த கூட்டம் இல்ல, புரிஞ்சுக்கிட்டு வந்த கூட்டம். இது உனக்கு புரியாது. டேய், எல்லாம் புரியும்டா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனை. நீங்க பிரச்சனைங்கிறீங்க, இவங்க நிம்மதிங்கிறாங்க. இப்போ அதுவா பிரச்சனை? ஆ? எங்களுக்கு தண்ணி வேணும், நீங்களா கொடுத்தா மரியாதை. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? ஜனா வேண்டாம் ஜனா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இப்ப ஊருக்கு ஊர் தண்ணி இல்லைன்னு சொல்றதே ஒரு ஃபேஷனா போயிருச்சியா? இது எதுல போய் முடியுமோ தெரியல. வணக்கம் வணக்கம். பொறுமையா இருங்கயா. சங்கரபாண்டி, 2 பக்கமும் நியாயம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? தண்ணி இல்லன்னா இல்லதான். நீங்க யார் இல்லைன்னு சொல்ல? உங்களுக்கு யார் ஜனாதிபதியோ அவங்கதான் எங்களுக்கும் ஜனாதிபதி. உங்களுக்கு யார் முதலமைச்சரோ அவங்கதான் எங்களுக்கும் முதலமைச்சர். அவங்க இல்லைன்னு சொல்லட்டும், விட்டுறோம். அது வரைக்கும் என்னப்பா இது? வேணாம், பேசி தீர்த்துக்கலாம். இது போய் பெரிய பிரச்சனையா பண்ணிட்டு ஏங்க, இவங்கெல்லாம் யாரு? நம்ம அண்ணன் தம்பிங்க, மாமா மச்சானுங்க. அவங்களுக்கு போய் தண்ணி கொடுக்கலாம் எப்படி? மினிஸ்டர் கிட்ட பேசி மத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணி திறந்து விட சொல்லுங்க. டேய், தண்ணி திறந்து விடுங்கப்பா. என்னையா சந்தோஷமா கலகலன்னு வருதா? எங்க போனாரு சின்னையா? எங்க போயிட்டாரு? நன்றி சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போயிட்டாரு. சும்மா போகல இல்ல, தண்ணி காட்டிட்டுல போயிருக்காரு.